நாம் இன்று மராட்டிய வீர சிவாஜியை பற்றிய வாழ்க்கை வரலாறை பார்க்க இருக்கிறோம். இவர் இந்திய வரலாற்றில் இவர் செய்த பணிகள் யாது, இவர் எவ்வாறு வளர்ச்சி அடைந்தார், இவரை பற்றிய வரலாறுகளை பார்ப்போம். இவருடைய காலம் 1630 முதல் 1680 வரை. இவருடைய தந்தை ஜார்ஜி பான்ஸ்லே, பேரெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. இவருடைய தந்தை ஜார்ஜி பான்ஸ்லே. இவருடைய தாயார் ஜீஜாபாய். தாயார் பெயர் ஜீஜாபாய். இவருடைய அப்பாவுக்கு இன்னொரு மனைவியும் இருந்தது, அதாவது சிவாஜிக்கு சிற்றன்னை. அந்த மனைவியின் பெயர் துக்காபாய். அந்த மனைவிக்கு பிறந்த மகனின் பெயர் வெங்காஜி. ரைட். இவர் இந்த சிவாஜியின் தந்தை ஷாஜி பான்ஸ்லே என்பவர் பீஜப்பூர் சுல்தானின் ஒரு அலுவலராக இருந்தார். பீஜப்பூர் சுல்தான் அந்த அரசில் ஒரு அலுவலராக இருந்தார். அவ்வாறு அந்த அலுவலராக இருக்கும்போது இவருக்கு 2 ஜாகீர்கள் வழங்கப்பட்டன. ஏனென்றால் முன்பெல்லாம் இப்போ இருப்பது போல அனைவருக்கும் பட்டா நிலம், அனைவருக்கும் நிலங்கள் என்பதெல்லாம் இல்லை. எல்லா நிலங்களும், நாட்டில் உள்ள எல்லா நிலங்களும் அரசனுக்கு தான் சொந்தமாக இருக்கும். அவ்வாறு இருக்கும்போது தன்னுடைய நிலங்களை தன் அலுவலர்களுக்கு தானமாக அரசர் கொடுப்பார். அதுபோல்தான் தன்னுடைய நிலத்தை இவர் அந்த பீஜப்பூர் சுல்தானிடம் அலுவலராக இருந்ததால் பூனாவில் கொஞ்சம் நிலமும் பெங்களூரில் கொஞ்சம் நிலமும் கொடுத்தார்கள். அதனுடைய பெயர் ஜாகீர். இந்த 2 ஜாகீர்களுக்கு பொறுப்பாக ஜார்ஜி பான்ஸ்லே இருந்தார். சிவாஜி குழந்தையாக இருக்கும் போதே தன்னுடைய இன்னொரு மனைவி துக்காபாயும் அந்த வெங்காஜி அப்படிங்கிற அந்த மகனை கூட்டிக் கொண்டு பெங்களூரில் இருக்கும் ஜாகீருக்கு சென்று விட்டார். இவர் சிவாஜியும் ஜீஜாபாயும் பூனாவில் இருக்கிற ஜாகீருக்கு பொறுப்பாக இருக்கிறார்கள். இவருடைய சிவாஜிக்கு தாதாஜி கொண்டதேவ், என்னங்க, தாதாஜி கொண்டதேவ் அப்படிங்கிற ஒரு காப்பாளர் அல்லது ஆசிரியர் அல்லது குரு, யாரோ ஒருவர் அனைத்து பொறுப்புகளும் ஒருவரிடம் கொடுத்து விட்டு, பையன் நல்லா பார்த்துக்கோ, குடும்பத்தை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பொறுப்பு இவர்கிட்ட கொடுத்துட்டு போறார். யாரு? ஜார்ஜி பான்ஸ்லே, சிவாஜியினுடைய அப்பா. அந்த தாதாஜி கொண்டதேவ் அவர்கள் சிவாஜிக்கு, குழந்தையாக இருக்கும் சிவாஜிக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஜாகீரை எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும் என்ற அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெக்னிக் எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். அந்த ஜாகீரை நிர்வகித்து வருகிறார். இவருக்கு போர்க்கலைகளையும் கற்றுக் கொடுக்கிறார். எவ்வாறு சந்திரகுப்த மௌரியருக்கு அரிஸ்டாட்டில் துணையாக இருந்து அந்த சந்திரகுப்த மௌரியருக்கு அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுத்து நந்த வம்சத்தை வெற்றி பெற அரிஸ்டாட்டில் உதவினாரோ, அதேபோல் இந்த தாதாஜி கொண்டதேவ் வீர சிவாஜி அவர்களுக்கு போர்க்கலைகளையும் மற்ற கல்வியையும் நிர்வாக திறமையையும், த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெக்னிக்ஸ், ஹவு டு அட்மினிஸ்ட்ரேட் த ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய ஆட்சியை, அந்த ஜாகீரை எவ்வாறு நிர்வகிப்பது என்பது போன்ற பல அந்த நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார். இவருடைய தாயார் ஜீஜாபாய்
தன்னுடைய மகனுக்கு மிகவும் பாசத்தை காட்டி, பண்பை காட்டி, மிகவும் அன்போடு பல வீரக்கதைகளை சொல்லிக் கொடுப்பார். புராணங்களில் வருகிற மகாபாரதம், ராமாயணம், இது போன்ற இதிகாசங்களில் வருகிற அந்த வீரனுடைய அந்த செயல்களை எல்லாம் இவர்கள் இவ்வாறு இருந்து இவ்வாறு வளர்ச்சி பெற்றார்கள் என அந்த புராண கதைகளை சொல்லி அவருக்கு ஒரு திறம்பட்ட மிகவும் ஒரு முக்கியமான தலைவராக வருவதற்கு அனைத்து நீதி போதனைகளை அறிவித்தார். இவ்வாறு அவர்கள் ஜாகீரில், பூனா ஜாகீரில் இருந்துக்கிட்டு வருவாங்க. 1646 1659 இந்த வருஷமெல்லாம் கொஞ்சம் போட்டுக்காங்க. இந்த வருஷத்துல மட்டும் தான் இருக்கிற அந்த பூனா ஜாகீருக்கு பக்கத்தில் இருந்த சிறு சிறு பகுதிகளை எல்லாம், மலைக்கோட்டைகளை பகுதிகளெல்லாம் இவர் தன்னுடைய திறமணி மூலமாக தான் பல குடும்பங்களை இவர் சேர்த்து வைத்திருப்பார். பல படை வீரர்களை கொண்டு ஒரு படையை அமைத்திருப்பார். அந்த படையின் மூலமாக அண்டையில் இருக்கிற அந்த மலைக்கோட்டைகள் எல்லாம் அவர் பிடிச்சிருப்பார். இவ்வாறு ஒரு 13 கோட்டையை பிடிச்சிருப்பார். அதுல தோர்னா அப்படிங்கிற கோட்டையும், புரந்தூர் கோட்டையும் மிக முக்கியமான ஒரு கோட்டைகள். அது இல்லாம ஒரு மிக முக்கியமான ஒரு கோயிலையும் இவர் கட்டிருப்பார். இவ்வாறு அந்த பூனா ஜாகீரை விரிவடைய பல செயல்களை செய்திருப்பார். அந்த பக்கத்தில் இருந்த இவர் பிடிச்சதை எல்லாமே இவங்க அப்பா எங்க வேலையில் இருந்தாரோ அவருக்கு சொந்தமானது அந்த பீஜப்பூர் சுல்தானுக்கு. தன் அண்டையில் இருந்த நாட்டுகள் எல்லாம் பிடிச்சதுனால பீஜப்பூர் சுல்தானுக்கு கோபம் வந்தது. உடனே தன்னுடைய தளபதி அப்சல் கானை அனுப்பி 1659 வருஷம் தன்னுடைய தளபதி அப்சல் கானை அனுப்பி சிவாஜியை உயிரோடோ அல்லது பிணமாகவோ பிடிச்சவனை கொண்டு வாங்க. அவன் நிறைய நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம பகுதிகளை நிறைய பிடிச்சிருக்கான், நமக்கு நிர்வாகத்தில் நிறைய தொல்லை கொடுத்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சிட்டு வர சொல்லுவார். உடனே ஒரு சிறு சிறு பகுதிகளை எல்லாம் பிடிச்சுக்கிட்டு சிவாஜி கிட்ட வாங்க பேச்சுவார்த்தை பேசணும் அப்படின்னு சொல்லி பிரதாப்கர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பேச்சுவார்த்தைக்காக அழைக்கிறார் அந்த அப்சல் கான். சிவாஜி மிகவும் நுணுக்கமானவர், இந்த யதார்த்த நிலையை அறிந்தவர், அரசியல் யதார்த்த நிலையை நன்கு அறிந்தவர். ஆதலால் இவர் அவரை நம்பவில்லை, அப்சல் கானை நம்பவில்லை. இவர் முன்னேற்பாடாக செல்கிறார். ஏதோ நடக்கும் போது, சதி நடக்கும் போது அப்படின்னு சொல்லி முன்னேற்பாடாக செல்கிறார். இவர் பேச்சுவார்த்தை நடத்துவது போன்று நடத்தி 2 பேரும் ஃபர்ஸ்ட் கை குலுக்குனாங்க. அப்புறம் 2 பேரும் கட்டி பிடிச்சி ஆற தழுவுவது போல ஒரு பெரும் தலைவர்கள் கலந்து கொண்டா எவ்வாறு ஆற கட்டி தழுவி கொள்வார்களோ அது மாதிரி அந்த 2 பேரும் எம்ப்ரேஸ் பண்றாரு, கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அந்த டைமை பார்த்து இவரே கொலை செய்ய முயற்சி செய்கிறார். யாரு? அப்சல் கான் சிவாஜியை கொலை செய்ய முயற்சி செய்கிறார். அதை தெரிந்தவுடன் சிவாஜி அந்த கவச உடைக்குள் மறைத்து வைத்திருந்த புலி நகங்களான ஒரு இரும்பு கவசத்தை உள்ளே மறைச்சு வச்சிருந்தாரு. அதை டக்குன்னு எடுத்து அந்த கோபத்துல அந்த அப்சல் கானியை அந்த புலி நகத்தின் மூலம் கொன்று அவர் குடலையே வெளியே ஏற்றிடுவார். அந்த புலி நகத்தின் மூலமாக அந்த குடலை வென்று வெளியேற்றி விடுவார். இவ்வாறாக அந்த அப்சல் கானை அவர் கொன்று விடுகிறார். யாருங்க? சிவாஜி. அவ்வாறு கொன்றதால் அங்க எல்லாம் பயந்துக்கிட்டு எல்லாம் ஓடிடுறாங்க. இது முடிஞ்சுதா? அதுக்கு அடுத்து சிவாஜி
ஜெய்சிஸ் கான் சொல்லி ஒரு அவுரங்கசீப்பினுடைய ஒரு தளபதி. அவரு தக்கான பகுதியில் இவர் வந்து ரொம்ப வலிமையாக இருக்கிறார் சிவாஜி. அவரை அந்த செயிஸ்ட் கானை தக்கான பகுதியின் தளபதியாக நியமித்து, நீங்கள் சிவாஜியை ரொம்ப வளர்ந்துக்கிட்டு வர்றாங்க, அவரை பார்த்து நீங்கள் அந்த ஒன்றை நரிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அவருடைய செயல்கள்லாம் விரும்பத்தகாத வகையாக இருக்கிறது, அவரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜெயிஸ்டகான பீஜப்பூர் தளபதியாக நியமிக்கிறார் அவுரங்கசீப். அவுரங்கசீப்பே ரொம்ப வில்லங்கமான பார்ட்டி. அவரே நேரடியாக தலையிடாமல் தன்னுடைய தளபதி ஒருத்தரான ஜெயிஸ்டகான் மூலம் அனுப்புறாங்க. அவரு அங்கிருந்து வந்துட்டு பூனாவில் வந்து தங்கிடுறாரு. அங்கிருந்து பார்த்துட்டு பூனாவுக்கு வர்றாரு. பூனாவில் வந்துட்டு திரும்பி போக முடியாமல் அன்னைக்கு ஒரு பெரிய மழை பெய்யுது. அந்த மழையின் காரணமாக இவர் பாதுகாப்பான இடத்துல அன்னைக்கு தங்குகிறார் பூனாவில். அந்த நியூஸ் வந்து சிவாஜிக்கு வந்துடுது. உடனே சிவாஜி ஒரு மாறு வேடத்தில் ஒரு 200-300 பேர் ஒரு கல்யாண கோஷ்டி மாதிரி எல்லாம் மாறு வேடம் போட்டு மேலதாளமெல்லாம் அடிச்சுட்டு கல்யாணம் பண்ணுற மாதிரி எல்லாம் மாறு வேஷத்தில் சிவாஜியினுடைய போர்வர்கள்லாம் வர்றாங்க. இவர் தங்கி இருக்கிற அந்த கோட்டையை திடீரென கொரில்லா தாக்குதல்னா மறைஞ்சிருந்து டக்குன்னு வந்து அடிப்பாங்க. யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து அட்டாக் செஞ்சுருவாங்க. அட்டாக் செஞ்சு அவங்களே அந்த படையை நிலைக்குலைய செய்து விடுவார்கள். இவ்வாறு செய்ததன் மூலமாக அவரை அட்டாக் பண்ணும்போது அவர் அங்கிருந்து தப்பி ஓடி விடுகிறார் ஜெயிஸ்டகான். அவ்வாறு ஓடும்போது இவருடைய வாளின் மூலமாக அவரின் விரல்கள் வந்து துண்டிக்கப்பட்டு விடும். யாரு? ஜெயிஸ்டகானின் விரல்கள் வந்து துண்டிக்கப்பட்டு விடும். அவருடைய மகன் வந்து அப்துல் பாத் வந்து கொண்டுடுறாங்க. யாரு? ஜெயிஸ்டகானின் மகனை. அங்க இருக்கிற அந்த சூரத் கோட்டையும் பக்கத்தில் இருக்கிற கோட்டையெல்லாம் கொள்ளையடிச்சிடுறாங்க. அதுல ஏகப்பட்ட செல்வம் இவருக்கு கிடைக்குது. அதுக்கு அடுத்ததாக இது நடந்தது எப்படின்னா 1663. அந்த வருஷமெல்லாம் நல்லா மென்ஷன் பண்ணிருங்க, பேரு மென்ஷன் பண்ணி. சிவாஜி அப்படின்னாவே ஒரு 3 பேர். யாரு? அப்ஷல் கான் ஒருத்தர், பீஜப்பூர் சுல்தான் பேர் ஞாபகம் வச்சுக்காங்க, அவங்க அப்பா அம்மா பேர் ஞாபகம் வச்சுக்காங்க, இன்னொரு சம்சாரத்து பேர் ஞாபகம் வச்சுக்காங்க. இந்த கதையை அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். அடுத்து ஜெய்சிங் 1665 இவரும் அவுரங்கசீப்பினுடைய ஒரு தளபதி. இவர் கொஞ்சம் திறமையான ஆளு, கொஞ்சம் விவரமான ஆளு, கள நிலவரத்தில் தெரிந்தவர். இவர் வந்து ஒரு ஆம்பூர் அரசர் அப்படின்னு ஒரு சின்ன பகுதியினுடைய அரசராக இருப்பார். அவரை வந்து தக்கான தளபதியாக அவுரங்கசீப் நியமித்திருப்பார். நியமித்து விட்டு அவரை சிவாஜியை நீங்கள் என்ன பண்ணாலும் சிவாஜியை நீங்கள் அடுத்த அட்டாக் பண்ணி அவரை ஜெயிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவுரங்கசீப் ஆர்டர் போட்டுருவார். இவர் என்ன பண்ணுவார்? ஃபஸ்ட்டு ஓரத்தில் இருக்கிற பகுதியெல்லாம் சிறு சிறு தலைகளை எல்லாம் சிறு அவங்களுடைய அல்லக்கை, இந்த கை, அந்த கைன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு காலி பண்ணிடுறார். சிறு கிராமங்களை எல்லாம் வெற்றி அடைந்து விட்டு அந்த புரந்தர் கோட்டைக்கு செல்கிறார். புரந்தர் கோட்டை 2 அடுக்கு மாளிகைகளாக கொண்டது. அதில் ஒரு அடுக்கு இவர் பிடித்து விடுகிறார். உடனே 2ஆம் அடுக்கு அவர் வந்து விடுவார் என தெரிந்தவுடன் சிவாஜி சரணடைகிறார். சரணடைந்து ஒரு புரந்தர் உடன்படிக்கை ஒன்று ஜெய்சிங்க்கும் இவருக்கும் நடக்குது. அந்த உடன்படிக்கையின் மூலமாக நீங்க 12 கோட்டை மட்டும் வச்சுக்கோங்க, மீதி 23 கோட்டை எங்களுக்கு கொடுத்துடணும். நீங்க வந்து ஆக்ரா கோட்டைக்கு வரணும், நாங்கள் வந்து பீஜப்பூர் சுல்தான் கூட சண்டைக்கு போகும்போது நீங்கள் உதவி செய்யணும், எங்களுக்கு உரிய மரியாதை நீங்கள் வந்து கொடுக்கணும், மற்ற சிற்றரசுகள் எல்லாம் எங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்குறாங்களோ அந்த மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 5-6 சரத்து அதில் சேர்த்துடுறாங்க. இது அவருக்கு ஒரு பெரிய அவமானமாக போகிறது.
அதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா 1666 ஆக்ராவுக்கு அவுரங்கசீப்பை சந்திக்க வேண்டும் என இந்த ஜெய்சிங் வந்து இவர்கிட்ட பேசி கூப்பிட்டு போறார். அவங்க கோட்டைக்குள்ள கூப்பிட்டு போன உடனே சிவாஜிக்கு உரிய மரியாதை கொடுக்கவில்லை. என்னங்க ஒரு அரசனா வந்திருக்க என்ன மதிக்க மாட்டேங்கிறீங்களா அப்படின்ட்டு இவர் கேட்கிறார். அதற்கு எங்களுடைய இதெல்லாம் நீ நிறைய மீறிட்ட அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி அவரை ஜெயிலில் தூக்கி போட்டுறோம். அவரையும் அவங்க பையனையும் சாம்பாஜியும், இவருடைய பையன் சாம்பாஜி, அவரை தூக்கி ஆக்ரா சிறையில் வைத்து விடுகிறார்கள். அந்த சிறையிலேயே ஒரு 3 மாதம் இருக்காங்க ஆக்ரா சிறையில். அந்த 3 மாதத்துக்கு பின்னாடி ஒரு சன்னியாசி வேடம் பூண்டு தானும் தன்னுடைய மகனும் நடைப்பயணமாகவே ஆக்ராவிலிருந்து இவர் இருக்கிற அந்த பூனா பகுதிக்கு பல நகர்கள் வழியாக வந்து சேர்கிறார். வந்து சேர்ந்து மறுபடியும் தான் எந்தெந்த பகுதியை இழந்தோமோ அந்த பகுதிகளை இவர் மீட்டு விடுகிறார். 1674 இவர் முடிசூட்டு விழா நடைபெறுகிறது சிவாஜிக்கு. அந்த முடிசூட்டு விழாவின் இவர் சத்ரபதி சிவாஜி என்ற பட்டம் சூட்டப்படுகிறது. சூட்டி சிறப்பாக ஆட்சி செய்கிறார்கள். ஒரு 6 ஆண்டுகள் சிறப்பாக ஆட்சி நடக்கிறது. இவருக்கு அடுத்ததாக இவருடைய மகன் சாம்பாஜி இவர் போன்ற திறமையற்றவர் அல்ல. சரியான முறையில் நிர்வாகம் செய்யாததால் இந்த மராட்டிய சாம்ராஜ்யம் சிறிதாக சரிய தொடங்குகிறது. இவருடைய நிர்வாகம் எவ்வாறு ஆட்சி செய்தார் அதனுடைய இதெல்லாம் நம்ம அடுத்த காணொளியில் பார்ப்போம். இதுதான் மராட்டிய சிவாஜியினுடைய வரலாறு. ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்சல் கானை தெரிஞ்சுக்கணும், அவங்க அப்பா அம்மாவை தெரிஞ்சுக்கணும். அவங்க அம்மா பேர் கேட்பாங்க, அவங்க அப்பா பேர் கேட்பாங்க, சின்னம்மா பேர் கேட்பாங்க. அப்பா இந்த அப்சல் கானை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்து செயிஸ்ட கான், அடுத்து ஜெய்சிங், அப்புறம் அந்த ஆக்ரா சிறை.